நெல்லை ஜங்ஷன் நேயர்களுக்கு வணக்கம். டிஆர்பி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாமினேஷனுக்கு பிஜி ஃபைனல் இயர் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட், எஸ்பெஷலி டிஎன் செட்டுக்கு அப்ளை பண்ண ஸ்டூடெண்ட் டிஆர்பி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் வேக்கன்சிக்கு வந்து அப்ளை பண்ணலாமா, அந்த எக்ஸாமினேஷனுக்கு வந்து அப்ளை பண்ணலாமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. அதற்கான விடை தான் இந்த வீடியோ. நம்ம சேனலில் பார்த்துட்டோம்னா ஹையர் எஜுகேஷன், யூஜிசி நெட், டிஎன் செட், டிஆர்பி ரிசர்ச் உள்ளிட்ட பல்வேறு தகவலை வந்து பதிவிட்டிருக்கோம். நம்ம சேனலை வந்து தொடர்ந்து வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோஸை வந்து ஷேர் பண்ணுங்கள். அதாவது தமிழகத்தில் உள்ள அரசு கலை அறிவியல் கல்லூரிகள் மற்றும் கல்வியியல் கல்லூரிகளில் உதவி பேராசிரியர் காலி பணியிடங்கள் இருப்பதாக வந்து டிஆர்பி டீச்சர் ரெக்ரூட்மெண்ட் போர்டு வந்து 14/3/2024 அன்றைக்கி நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருந்தாங்க. இதில் பார்த்துருந்தோம் அப்படின்னா மொத்தம் வந்து 4000 காலி பணியிடங்கள் இருப்பதாக வந்து அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த நிலையில் கடந்த 27ஆம் தேதி வந்து என்ன வருது, ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. அந்த நோட்டிஃபிகேஷனில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இதில் பார்த்துட்டோம் அப்படின்னா இந்த நோட்டிஃபிகேஷனில் வந்து டிஎன் செட் 2024க்கு அப்ளை பண்ணவங்க நீங்கள் என்ன பண்ணலாம், டிஆர்பிக்கு அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணக்கூடிய லாஸ்ட் டேட், டிஆர்பி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணக்கூடிய லாஸ்ட் டேட்டாக வந்து என்ன சொல்லியிருந்தாங்க, 29/4/2024 வந்து இருந்தது. அதை எக்ஸ்டெண்ட் பண்ணி 15/5, அதாவது மே 15ஆம் தேதி வரைக்கும் என்ன பண்ணியிருக்காங்க, எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஒருவேளை டிஎன் செட் எக்ஸாமில் வந்து எலிஜிபிள் ஆகக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, டிஆர்பி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ரிட்டன் எக்ஸாமினேஷனும் இன்டர்வியூ அட்டன் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து தெரிவிச்சிருந்தாங்க. இந்த நிலையில் டிஆர்பி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாமினேஷனுக்கு வந்து நான் பிஜி ஃபைனல் இயர் படிச்சுட்ருக்கேன், அதே நேரத்தில் டிஎன் செட்டும் அப்ளை பண்ணியிருக்கேன். இப்போ நான் வந்து டிஆர்பி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாமா அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. உங்களுக்கான பதில் என்ன அப்படின்னா, நீங்கள் பிஜி ஃபைனல் இயர், அதாவது போஸ்ட் கிராஜுவேஷன் இல்லை எம்ஏ எம்எஸ்சி இதே மாதிரி படிச்சிருக்கீங்க, மாஸ்டர் டிகிரி படிச்சுட்டு இருக்கவங்க வந்து ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கவங்க இந்த தேர்வுக்கு விண்ணப்பிக்க முடியாது. அதாவது டிஆர்பி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் 2024 எக்ஸாமுக்கு வந்து நீங்கள் விண்ணப்பிக்க முடியாது. ஏன் அப்படின்னா, ஒரு விஷயம் வந்து என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து ஃபைனல் இயர் எக்ஸாமினேஷன் வந்து நீங்கள் இப்போ தான் உங்களுக்கு நடந்துகிட்ருக்கோம், இல்லை இனிமேல் தான் எழுத இருப்பீங்க. ஸோ அதில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, உங்களோட பிஜி மார்க் ஷீட்டை வந்து நீங்கள் செமஸ்டர் வைஸ் ஆல் மார்க் ஷீட்டை வந்து நீங்கள் அதில் அப்லோட் பண்ணணும், அல்லது கன்சாலிடேட் மார்க் ஷீட்டை வந்து நீங்கள் என்ன பண்ணணும், அதில் அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். இரண்டாவது பட்சம் என்ன அப்படின்னா, உங்களோட டிகிரி பிஜி டிகிரி சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணணும், இல்லைன்னா பிஜி ப்ரொவிஷனல் டிகிரி சர்டிஃபிகேட்டை வந்து நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அதுவுமே நீங்கள் அப்லோட் பண்ண முடியாது. அப்லோட் பண்ணாட்டி அடுத்த ஸ்டேஜ் போகாது. இது மட்டும் இல்லாமல் நம்ம நெல்லை ஜங்ஷன் ஊடகம் சார்பாக வந்து நாம் வந்து என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா, டிஆர்பிக்கு வந்து இது குறித்து ஹெல்ப்லைன் நம்பரில் வந்து கேட்டிருந்தோம். அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நீங்களே பாருங்கள். ஹலோ, வணக்கம் மேடம், நான் நெல்லை ஜங்ஷன் சுரேஷ் பேசுகிறேன். ஹலோ, பேர் சார்? சுரேஷ் மேம், சுரேஷ். எந்த டிஸ்ட்ரிக்ட்லேருந்து கால் பண்ணியிருக்கீங்க சார்? திருநெல்வேலி மாவட்டம். சொல்லுங்கள் சார், என்ன இன்ஃபர்மேஷனுக்காக பண்ணியிருக்கீங்க? அதாவது இப்போ நமக்கு டிஎன் செட்டு அப்ளை பண்ணவங்க டிஆர்பிக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க மேடம். ஆமாங்க சார். இப்போ அது வந்து ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதை அப்ளை பண்ணலாம். ஃபைனல் இயர் பிஜி பண்ணிட்டு இருக்கீங்களா? ஆமாம், பிஜி. சார், இப்போ உங்களுக்கு பிஜி நீங்கள் வச்சு அப்ளை பண்ணாலும் உங்களுக்கு பிஜியோட டிகிரி சர்டிஃபிகேட் மார்க் ஷீட் எல்லாமே கேட்பாங்க சார். ஸோ முடிச்சிருந்தா தான் அப்ளை பண்ண முடியும். ஓகே மேடம். அப்போ பிஜி முடிச்சு ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் வாங்கியிருந்தா தான் அப்ளை பண்ண முடியும். ஆமாங்க சார். ஓகே மேடம். ஓகேங்க சார், தேங்க்யூ. இதாங்க அவங்க சொன்னது. இதில் பார்த்துட்டோம் அப்படின்னா, பிஜி ஃபைனல் இயர் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் நீங்கள் செட் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணியிருந்தாலும் என்ன பண்ண முடியாது அப்படின்னா, நீங்கள் இதுக்கு வந்து அப்ளை பண்ண முடியாது அப்படிங்கிறது இதன் மூலமாக வந்து ஊர்ஜிதம் வந்து ஆகுது. ஸோ நம்ம சேனலை வந்து தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிஎன் செட், டிஆர்பி, யூஜிசி நெட் உள்ளிட்ட ஹையர் எஜுகேஷன், பிஹெச்டி ரிசர்ச் தொடர்பான பல்வேறு தகவல்களை வந்து நம்ம வழங்கிட்டு வரோம். ஸோ தொடர்ந்து இணைந்திருங்கள் நெல்லை ஜங்ஷனுடன்.